அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அர்ஜுன் தாஸை காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் திரிஷாவை காமிச்சிருக்காங்க, சிம்ரானை காமிச்சிருக்காங்க, யோகி பாபுவை காமிச்சிருக்காங்க, ரெடின் கிங்ஸ்லியை காமிச்சிருக்காங்க, பிரபுவை காமிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிற எல்லா விதமான எதிர்பார்ப்பும் இந்த ட்ரைலருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் இருந்தாதான், அதாவது வந்து வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த படமே நிற்கும். அஜித்துக்கு அர்ஜுன் தாஸை வில்லனா போட்டிருக்காங்க. காம்போவே பார்த்தீங்கன்னா புது காம்போ, ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம் அர்ஜுன் தாஸ் வந்து நல்ல நடி, நிறைய விதமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கைதி, மாஸ்டர் படத்துல எல்லாம் அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம். இந்த படத்துல ஒரு படி மேலே போய் எப்படியெல்லாம் தன்னுடைய வெரைட்டியை காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டியிருக்காரு. அவருடைய ஓப்பனிங்கே பாரு, ஒரு தீவில் ஒரு ஜாலியாக கேர்ள்ஸோட ஆடிட்டு இருக்காரு. ஒத்தருவா தாரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் வந்து ஆடிட்டு, வில்லன் ஒரு படத்தில் எப்படி இருப்பான், தம் அடிப்பான், தண்ணி அடிப்பான், கேர்ள்ஸோட இருப்பான், அந்த மாதிரி ஒரு வில்லனை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க.